என்னப்பா சாமி, நீங்க வீட்டுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா பெருமையா தான் இருக்கு. ஆனா அந்த பெருமைக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அது எங்க இருந்து வந்துச்சுன்னா நான் என்னமோ திட்டிட்டு வந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அததான் சாமி நானும் கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. அப்பா சும்மா என்னவோ அவனை ஸ்கூல் பையன் மாதிரி நிக்க வச்சுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவன் தான் ஆபீஸ போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுல பணம் வந்திருக்கும். ஊருக்குள்ள அவன் ரியல் எஸ்டேட்டை போட்டுக்கிட்டு வாங்க ஆள் இல்லைன்னு சுத்திக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் ஆபீஸ் போட்ட அடுத்த நாளே அம்பானி ரேஞ்சுக்கு ஆயிட்டாரு. அத நான் நம்பணும். இங்க பாருங்க, இந்த பணம் நல்ல விதமா சம்பாரிச்சு வந்திருந்துச்சுன்னா அது எனக்கு தெரியறப்ப அப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஆனா உன் தம்பி முழிக்கிற மொழி ஒன்னும் சரியா இல்ல, எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா இதுல மட்டும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு இருக்குது இந்த சாமிக்கு பூஜை. இந்தாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்த மனுஷன் எப்ப யார நம்பி இருக்காரு? ஃப்ரிட்ஜ நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுவேன். அம்மா, நாளையில இருந்து உனக்கு கஷ்டமே இல்ல. இப்ப நம்ம மிக்ஸில கலர் கலரா சட்னி பண்ணலாம். ஆமாண்டி, இப்ப அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமா? அம்மா, இன்னும் உங்களுக்கு வேற எது வேணாலும் சொல்லுங்க, சித்தப்பாவை நான் கோத்து விடுறேன். அடிப்பாவி, இதெல்லாம் ஓம் பிளான் தானா? ஆமாம்மா, உங்களை அழ வச்சாருல்ல, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். லாஸ்ட் டைம் நீங்க தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க். அப்பா சொன்ன மாதிரியே வாங்கி காட்டிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆமாப்பா, நீ தானே சொல்லுவ நான் நல்லா படிக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல, அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். இப்ப நீ ஹாப்பி தானப்பா? அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டைம் மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் என் பாப்பா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். என்ன? சரிப்பா. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது கூட உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச அதே Black Forest flavor. ஐ ஆமா. இப்ப நம்புறியா நான் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன்னு? ஆமாப்பா, நம்புறேன். இதே மாதிரி நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். உங்களை விட்டுட்டு நான் எங்கடா செல்ல போக போறேன்? சொல்லுங்கம்மா, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஏமா ரெண்டு பேருமே இப்படி யோசிக்கிறீங்க? அது ஜோசியரே, நாங்க ரெண்டு பேரும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என் பையனுக்கும் இதோ என் மருமகளுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு போனோம். ஆமாம்மா, பார்த்துட்டு போனீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னாச்சு? நான் சொன்ன பலன்ல எதுவும் நடக்காம போயிடுச்சா, இல்ல சொல்லாதது எதுவும் நடந்துருச்சா? என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ முனி அடிச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? என்னன்னு சொன்னாதானமா தெரியும். இல்ல, அன்னைக்கு பாத்துட்டு போனப்ப என் மகன் ஜாதகத்துல ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்க. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஜோசியத்துல சில விஷயங்களை மறைமுகமா தான் சொல்ல முடியும். அன்னைக்கு உங்க மகன் ஜாதகத்தை பார்த்தப்பவே இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அப்பவே இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. இருந்தாலும் என்னை தேடி வரவங்க கிட்ட
அவங்க ஜாதகரோட ஆயில பத்தி வெளிப்படையா சொல்லக்கூடாதுங்கிறது எங்களோட ஐதீகம். அதனாலதாம்மா கண்டருக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கொஞ்சம் மறைமுகமா எச்சரிக்கை பண்ற மாதிரி நான் சொன்னேன். ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நாங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனேன். ஒரு வாரத்துக்குள்ளேயே என் மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். சிவசிவா, விதி எழுதி வச்சிருக்கிறத யாராலமா மாத்த முடியும்? இப்ப என்னம்மா, உங்க மருமகளுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பக்கம் வந்திருக்கீங்களா? அப்பா நினைப்பிலே இருந்ததுனால தூக்கத்துல ஏதாவது உளறி இருக்கும். நீங்க யாரும் அதை பார்த்து பயப்படாதீங்கம்மா. ஐயா, அவ அத மட்டும் சொல்லல. அம்மா, உங்க மகன் ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களாம்மா? இருக்குங்க. ஏமா, இந்த ஜாதகக்காரர் எப்ப இறந்தாருன்னு சொன்னீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி. ஏமா, நிஜமாதான் சொல்றீங்களா? இல்ல என்ன சோதனை பண்ணி பார்க்கணும்னு வந்திருக்கீங்களா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏமா, இந்த ஜாதகக்காரர் இன்னும் உயிரோட இருக்கணும்னு அவரோட ஜாதக கட்டம் சொல்லுதுமா. ஜோசியரே, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். என் பையன் போய் சேர்ந்து ஊரு உறவெல்லாம் வந்து காரியம் பண்ணிய முடிச்சாச்சு. இப்ப வந்து உயிரோட இருக்கான்னு சொல்றீங்களே. நீங்க தான் அன்னைக்கு பார்த்துட்டு கண்டா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாமா, சொன்னேன். ஆனா இப்ப அவரு இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னு ஜாதக கட்டத்துல காட்டுதேம்மா. எப்படிமா இது சாத்தியம்? நீங்க சொல்ற மாதிரி அவர் உடல் அழிஞ்சு போயிருந்தாலும் இறந்து போன அந்த ஆன்மாவுக்கு தன் குடும்பத்து மேலையும் குழந்தை மேலையும் அதிகப்படியான பாசம் இருக்கலாம். அதனாலதான் அந்த ஆன்மா சாந்தி அடையாம உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஐயா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா ஐயா? இருக்குமா. வாசு, ஜோசியர் சொன்ன மாதிரி உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் இந்த விளக்கை ஏத்தி வைக்கிறேன். சீக்கிரமே உன் ஆத்மா சாந்தி அடையணும் வாசு. தமிழ், நீ இன்னுமா எழுதி முடிக்கல? அம்மா இல்லம்மா, இன்னைக்கு 4 சப்ஜெக்ட்லயும் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. எழுதிட்டே இருக்கேன், முடியவே மாட்டுது. ஆமாண்டி, பகல் நேரம் எல்லாம் புக்க கையிலேயே எடுக்காத. நல்ல தாத்தா கூட விளையாடுறல்ல, அந்த டைம்ல எல்லாம் உட்காந்து ஹோம்வொர்க் முடிச்சிருக்கலாம்ல. இப்ப நைட்டு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்க. சரி, நீ சீக்கிரம் முடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வை. அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. அம்மா, 10 நிமிஷமா, அதுக்குள்ள எழுதி முடிச்சிடுறேன். தமிழ், அம்மா படுக்கிறேன், நீ எழுதி முடிச்சிட்டு கூப்பிடு, சரியா? சரிம்மா.
அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாம்மா? ஞாயிற்றுக்கிழமைனா போதும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆள் ஆளுக்கு ஆர்டர் போடுறதுக்கு மட்டும் வந்துருவீங்க. ஆனா ஒத்தசைக்கு யாரும் வரமாட்டாங்க. அத்தை, அது எப்பவோ தெரிஞ்சது தானே. புலம்புனா மட்டும் நடக்கவா போகுது? பசிக்குது. என்ன சண்டே ஸ்பெஷல் சமையலா? வாசனை மூக்கு தூக்குது. யாருமா? யார் தெரியலையே. நான் பார்த்ததே இல்ல இல்ல. பாப்பா, வாடியம்மா. இது யாருமா? என்ன நேரத்துக்கு தான் வந்திருக்க? இவங்க அம்மா கூட வேலை பார்க்குற லதா ஆண்டி. ஓ அப்படியா? ஆனா பயங்கர வாயாடி தாத்தா. என்ன பாரதி சமைச்சிட்டு இருக்க? ரெடி ஆகலையா? என்னடி அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா என்ன ரெடி ஆகணும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட உங்க ஆபீஸ்ல லீவ் விட மாட்டாங்களா? ஐயோ ஆன்ட்டி, நான் இன்னைக்கு சொல்லல, நாளைக்கு சைட் விசிட் போறத பத்தி சொன்னேன். பாரதி, நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டியா? என்ன பாரதி, நாளைக்கு சைட் விசிட் போறத பத்தி மறந்தே போயிட்டியா? என்ன சைட் விசிட் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்போ சாங்ஷன் ஆயிருக்கிற புது ப்ராஜெக்டோட வேலை ஆரம்பிச்சிருக்கு. அதான் அங்க போய் சைட்டை பார்த்துட்டு வர சொல்லி ஆபீஸ்ல சொல்லிருக்காங்க. அது எங்க இருக்கு? அது சென்னைக்கு பக்கத்துல தான். சென்னைக்கு பக்கத்துலயா? போயிட்டப்போ சாயந்தரம் வந்துருவல்ல? அதுக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும்னு சொல்ற? என்னக்கா பேசுறீங்க நீங்க? 2 நாள் போயிட்டு போயிட்டு வர முடியுமா என்ன? அதான் கம்பெனில அங்கேயே கெஸ்ட் ஹவுஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எது? வெளிய போய் தங்க போறியா? அப்பா என்னப்பா இது? என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? மரகதா, என்னங்க என்னங்க நொன்னங்கன்ட்டு பட்ட படிப்பை படிச்சுட்டு வீட்டோட அடைஞ்சு கிடக்க வேணான்ட்டு தான் வேலைக்கு போறேன்னு கேட்டப்ப சரின்னு சொன்னேன். வெளியூருக்கு போறது, அங்க போய் தங்குறது இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு சரி வராது. வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்ப சொல்லு. நீ எனக்கு என்னமோ ஒண்ணு கொடுத்து அத நான் வாங்கின மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம். இல்லங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அப்படியா? இல்லையே, போதும் போதுன்ற அளவுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்து நானும் அதை வாங்கியிருக்கேன். ஆனா அது என்னன்னு தெரியல. சரி ஓகே, அதை விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். தமிழ், இந்தா இது செலவுக்கு வச்சுக்கோ. வாங்கிக்கோ. வாங்கிக்கோ செல்ல குட்டி. வண்டியில ஏறுங்க. ஏப்பா டிரைவர், இந்தா இத டீ செலவுக்கு வச்சுக்கோ. அட, உன் ஆபீஸ்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்க. சரிங்க. இங்க பாரு, வண்டிய பார்த்து மெல்ல நிதானமா ஓட்டணும், சரியா? நம்ம ஃபேமிலி, புரியுதா? சரிங்க. சரி, நீ போயிட்டு ஒரு நாள் ஆபீஸ் வந்து என்ன பாரு, நம்ம அப்படியே சாவகாசமா உட்காந்து பேசலாம். என்ன, பார்த்து போயிட்டு வாங்க. பத்திரம். சரிங்க, பார்த்து கூட்டிட்டு போறேன். நல்ல வேளை ஆதி, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? இல்ல, ஒருவேளை துரை உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தா ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும். இதுக்கு தான் நான் உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன். அம்மா நீங்க வேற, சித்தப்பாவாலெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது.
அப்படியே அவரு கண்டுபிடிச்சிட்டாலும் போலாமே. தமிழ் ஒர்க் பார்க்கணும்ல, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டு அப்புறமா போய் பார்க்கலாம். அம்மா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். பாரதி, ஒரு வாட்டி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாமே. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பீச்சுக்கு போயிட்டு நம்ம அப்படியே சைட்டுக்கு போயிடுவோம். ஐ ஜாலி, நான் பீச்சுக்கு போறேன். இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல பீச்சுக்கு. மம்மி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு தான் போவேன். எப்படி என் காஸ்டியூம்? என்னாச்சு? அம்மா வா. வாமா. நான் வரலடா. போங்க, கூட்டிட்டு வாங்க. அம்மா வாமா. இல்ல, நான் வரல தமிழ். அம்மா ப்ளீஸ் மா. மாமா. சரி சரி வரேன், இரு. மாறி, இவன் எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றான்? சொல்லு மாறி. தலைவரே, நம்ம மாப்பிள்ள காஞ்சிபுரம் ஆபீஸ்ல இருக்காருன்னு சொன்னீங்க. அது நம்ம மாப்பிள்ள இல்ல, ஏன் மாப்பிள்ள. அட என்ன தலைவரே நீங்க? ஆமா, காஞ்சிபுரத்துல தான் இருக்காரு. என்ன விஷயம் சொல்லு. அதுல தலைவரே, உங்க மாப்பிள்ள மாதிரி இங்க ஒருத்தர் சென்னை பீச்ல ஒரு பொண்ணோட விளையாடிட்டு இருக்காருங்க. என்ன மாதிரி சொல்ற? நல்லா பாத்தியா? அட ஆமா தலைவரே, உங்க மாப்பிள்ளையே தான். என் மாப்பிள்ள காஞ்சிபுரத்துல இருக்காரியா? ஏங்க, இங்க என் கண்ணு முன்னாடி தாங்க இருக்காங்க. ஏய், காலங்காத்தால எதுவும் போதையை போட்டு பேசுறியா என்ன? இல்ல யாரையாவது பார்த்து மாப்பிள்ளை உளறியா என்ன? அட என்ன தலைவரே நீங்க? ஏங்க, உங்க மாப்பிள்ளை எனக்கு தெரியாதா? இங்க பீச்ல என் கண்ணு முன்னாடி தான் ஒரு பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு. கூட வேற ஒரு குட்டி பாப்பா இருக்குங்க, அது கூட தான் கூச்சி கூச்சி விளையாடிட்டு இருக்காரு. சரி, இத பாருங்க, நான் வேணா ஒரு போட்டோ எடுத்து அனுப்பட்டுமா? சரி, எடுத்து அனுப்பு. ஐயோ, இவருக்கு வேற போட்டோ எடுத்து அனுப்புற வேற சொல்லிட்டோம். இங்க வேற இவங்களை காணோம். மாப்பிள்ள ஒரு பொண்ணோட பீச்சில் இருக்காங்கன்றான். அதுவும் கான்பிடென்டா சொல்றான். ஸ்வேதாவோ மாப்பிள்ள ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கதா சொன்னா. ஆனா ஒரு குழந்தையும் கூட இருக்கிறதா இவன் சொல்றான். பேசாம மாப்பிள்ளைக்கு அடிச்சு பாப்போமா? ஐயோ, அது தப்பா இருக்கும். காஞ்சிபுரம் ஆபீஸ்க்கே போன் பண்ணி கேட்போம். ஹலோ, யாருங்க? யோ, என் நம்பர் கூட தெரிஞ்சுக்காம இருக்க? நான் தான் உன் எம்டியோட மாமனார் பேசுறேன். சார் 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 சாரி சார். நீங்களா? சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைக்கல சார். நான் எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுவேன். எம்டி அங்க இருக்காரா இல்லையா? சார், வாரியா சீக்கிரம். ஒரு நிமிஷம் சார், நான் பார்த்து சொல்றேன். கொஞ்சம்
எப்படி? நீ தானம்மா பீச்ல நினையணும்னு எழுதி வச்சிருந்த. இதோ ஏய் தமிழ் கிட்ட வா. ஏய் தமிழ் நில்லு. தமிழ் ஏய் தமிழ் பாத்து. தமிழ் 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 எங்க இருக்க? தமிழ் தமிழ் பாப்பா பாப்பா தமிழ் தமிழ் எங்க இருக்க? She's getting all right now. Nothing to worry. Thank you, doctor. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க குழந்தைக்கு ஒண்ணுனதும் பெத்த அப்பாவா எப்படி துடிக்கிறீங்க? அப்ப இந்த மாதிரி கடல்ல விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டாமா? சாரி மேடம், தப்பு என் மேலதான். இனிமே நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். இவங்க யாரு? தமிழோட அம்மா டாக்டர். மேடம், உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த மாதிரி ரிஸ்கான இடத்துக்கெல்லாம் போறப்ப எப்பவும் குழந்தை மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். 2 பேரும் கூட இருந்து எப்படி தண்ணியில விழற வரைக்கும் விட்டீங்க? சாரி டாக்டர். டாக்டர், நான் போய் என் பொண்ணை பார்க்கலாமா? எஸ், யூ மே கோ நவ. பட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். ஓகே. தமிழ், செல்லம், எப்படிடா இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? கடவுளே,
என் தமிழ் எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா பயந்துட்டீங்களா? எனக்கு ஒன்னும் ஆகாதம்மா. உங்களை விட பயந்து போனதே அவங்க அப்பா தான். பாருங்க, கையெழுத்து போடுறதுக்கு கூட கை எப்படி நடுங்கிருக்குன்னு பாருங்க. தமிழ், எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சுமா. இப்படி என்ன பயமுறுத்திட்டீங்களே. சார், சார், இதுல இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பாரதி, கொடுங்க, நான் வாங்கிட்டு இல்ல இல்ல பரவாயில்ல. எங்களை சேஃபா கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அது என் கடமை தானே, நான் தானே கூட்டிட்டு போனேன். இட்ஸ் ஓகே. எனிவே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பாரதிக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து என்கிட்ட சரியாவே பேசல. ரொம்ப ரிசர்வ்டாவே இருக்காங்களே. நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ? ஏய் பாரதி. லதா, உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? பாரதி, என்னடி ஆச்சு உனக்கு? காலையில உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டே தான் இருக்க. சும்மா சிடு சிடுனே இருக்க. என்னாச்சு? சைட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு வீட்ல ஏதாவது சொன்னாங்களா? அதான் நானும் உன் கூட தான் இருந்தேன்னு சமாளிச்சு வச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன? யாரு உங்க மாமனார் ஏதாவது சொன்னாரா உன்ன? அப்படிலாம் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரதி, நீ என்ன சொல்ற? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏன் அப்படி ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? இங்க பார், சத்தியமா நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சைட்டுக்கு போறேன்னு கிளம்பி போற வரைக்கும் நல்லா தான் இருந்த. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? ஒருவேளை போன இடத்துல உனக்கும் ஆதிக்கும் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்ல லதா. எதுவுமே இல்லனா அப்ப என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? சத்தியமா உன் போக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒத்த வார்த்தையில சொன்னதும் புரியறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னன்னு தெளிவா சொல்லு. சூடு பட்டாதான் திருந்துவன் சொல்லாம அது சுடும் தெரிஞ்சு ஒதுங்கி போயிடலான்னு சொல்றேன். இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றது? லதா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. நீ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அது காதல், நட்பு இல்ல கல்யாணங்கிற வார்த்தையில கடந்து போயிடும். என் விஷயம் அப்படி இல்ல லதா. நான் கல்யாணமானவ, ஒரு குழந்தைக்கு அம்மா. எல்லாத்துக்கும் மேல என் ஹஸ்பண்டை இழந்த எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. அத மீறி நான் சிரிச்சாலும் அழுதாலும் நான் என்ன பண்ணாலும் அது அடுத்தவங்க கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிடும். நான் யார்கிட்ட சிரிச்சு பேசினாலும் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. பாரதி, கேண்டீன் போயிட்டு வரலாமா? போலாம். பாரதி,
சொல்லு தமிழ். அம்மா வீட்டுக்கு எப்பமா வருவ? அம்மா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன்டா. சரி, என் ஃப்ரெண்ட் இருந்தா ஃபோன் தாயேன். உன் ஃப்ரெண்டு ஃப்ரீயா இல்லடா, கொஞ்சம் வேலையா இருக்காரு. சரிம்மா. சரி, அம்மா வச்சிடுறேன். தட்ஸ் ஓகே. ஆதி, அப்புறம் கேபிஆர் இண்டஸ்ட்ரீஸோட குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்க்க வரணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு மதியமே வர சொல்லிட்டேன். அந்த டைம்ல நீங்க 2 பேரும் அங்க இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ங்கிறதால அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்ஜினியர்ஸ் கிட்ட பேசி அது ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பவே இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12. நீங்க 2 பேரும் உடனே கிளம்பினாதான் சைட்டுக்கு போய் சேர சரியா இருக்கும். ஆதி, நீ இப்பவே கம்பெனி வண்டியை வர சொல்லி நீங்க 2 பேரும் கிளம்பிடுங்க. அது சார். சொல்லுங்க பாரதி. அது வீட்ல. சார், இந்த ப்ராஜெக்டை பத்தின முழு டீட்டெயில்ஸும் எனக்கே நல்லா தெரியும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சார். ஏன், நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே பாத்துக்கிறீங்க? இல்ல சார், அவங்க 2 நாள் சைட் விசிட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கும் சைட்டுக்கு போனா திரும்ப வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும் சார். அதான் நீங்க கூட போறீங்கல்ல, அப்புறம் என்ன? அதான பிரச்சனையே. பாரதி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சார், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். சைட் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அதான் சைட் விசிட்டை நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கிளைண்ட்ஸை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆதி, are you sure? Sure, sir. சார். ரவி, நான் சொல்றத கேளு. சொல்லுங்க சார். இந்த பாரதிய பழி வாங்குறதுக்கு நாம எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இன்னைக்கு தானா வந்து அமைஞ்சிருக்கு. சார், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ரவி. எம்டியும் அந்த கொடுக்கு ஆதியும் கேபிஆர் சைட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்க போய் கிளையண்ட பார்த்து பேசிட்டு திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப லேட் ஆகும். அதனால அவங்களால ஆபீஸ்க்கு வரவே முடியாது. இன்னைக்கு அதை விட்டுட்டா இந்த மாதிரி எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது ரவி. இல்ல சார், டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இன்னைக்கே அவ கணக்க முடிச்சு வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும். இங்க பாரு, இன்னைக்கு நான் அவகிட்ட போய் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்து அதை இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லுவேன். அவளும் மாங்குன்னு டைம் போறதே தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆபீஸ் டைம் முடிஞ்சு ஸ்டாஃப் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. சார் சார் சார், எனக்கு புரிஞ்சு போச்சு சார். நீங்க அவளை மட்டும் இருக்க வைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், அவ இன்னைக்குதான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க போற கடைசி ராத்திரியா இருக்கும். ப்ராப்பர் ஒர்க்னா என்னன்னே தெரியாம இருந்தா பாரதி, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எம்டி உங்களை கூப்பிட்டு கேட்க மாட்டாரு. எல்லாம் ஏன் தலைமையிலதான் வந்து விடியும். நீங்க இப்ப உட்கார்ந்து ப்ராஜெக்டுக்கான மொத்த பட்ஜெட்டையும் டிபார்ட்மெண்ட் வைஸா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் போறீங்க. பட் சார், இப்பவே 4 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஃபுல் டீடைல்ஸையும் முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுமே சார். நான் வேணா நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் சார்.
நாளைக்கு காலையில எம்டி வந்து என்ன கேட்டாருன்னா கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு கேட்க போறது இல்ல. அப்படியே கேட்டு நீங்க வேலையை முடிக்கலனாலும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா ஏன் நிலைமை அப்படியா? ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் செய்யலன்னு என்ன கேட்டு என்ன வேலை விட்டு அனுப்பிட்டாருனா, மேடம் நான் புள்ள குட்டிக்காரன் மேடம், உங்களால முடியலன்னா நீங்க கிளம்புங்க. என்ன பண்றது? ஏன் தலையெழுத்து. உங்க வேலையை சேர்த்து நானே பாக்குறேன். கிளம்புங்க. இல்ல சார், நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டே போறேன். வேலையை ஆரம்பிங்க. டேய் ஆதி, என்னடாச்சு உனக்கு? டேய், ரோட்ல தான் ஒருத்தன் கூட இல்லையடா. இல்ல, ஆபீஸ்ல ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். போடா, அதுக்கட இப்படி டயர் தேய்ற அளவுக்கு பிரேக் போடுவேன். பாரு, இனிமேல அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது. நீ பாரு, நீ ஃபர்ஸ்ட் வண்டியை கெஸ்ட் ஹவுஸ் கொடு. எதா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். போடா. இல்லடா, இப்பயே ஆபீஸ்க்கு போய் ஆகணும். பாரதி சொன்னா கேளு பாரதி. ஓடாத நில்லு பாரதி. அங்கே நில்லு பாரதி, சொன்னா கேளு. டேய் மச்சான், இந்நேரத்துல ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா? டேய், ரொம்ப டயர்டா இருக்குடா. மச்சான், எதா இருந்தாலும் காலைல போய் எடுத்துக்கலாம்டா. சொன்னா கேளுடா. உன் அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேனா? தேவங்கிறனால தானே போயிட்டு இருக்கேன். சரி போ, சொன்னா கேக்குற ஆளா நீ? இங்க வா பாரதி. செக்யூரிட்டி வணக்கம் சார். ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன். இந்தா கீ, இதை எடுத்துக்கிட்டு போய் செக்யூரிட்டி ரூம்ல சேஃபா வை. சரிங்க சார், வச்சுறேன். யோ, லேட் பண்ணிடாதயா. போன வாரம் திருப்பத்தூர்ல ஆபீஸ் உள்ள புந்து மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களாம். திருட்டு பசங்க, ஜாக்கிரதை. ஆமா சார், அத நானும் கேள்விப்பட்டேன் சார். இப்போ உடனே போய் வச்சிடறேன் சார். ஓ சீக்கிரம். ஓகே சார். பாரதி, நாளையோட உன் கதை முடிஞ்சது. யார் முகத்திலையும் முழிக்க முடியாம ஓடி ஓடி ஒளிய போற பாரு. என்னையா போட்டு கொடுக்குற? சொன்னா கேளு, நீ தப்பிக்கவே முடியாது பாரதி. நீங்க பாரு சொல்றல. டேய் ஆதி, என்னடா பாத்துட்டு இருக்க? ஆபீஸ் உள்ளதான் யாருமே இல்லையே. நீ வா, நம்ம போலாம். டேய் ஆதி, என்னடா பண்ற? டேய் ஆதி, கரண்ட் கட் ஆகி லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. என்னடா பாத்துட்டு இருக்க? டேய், டோர் தான் லாக் ஆயிருக்கு, யாருமே இல்லல. வாடா போலாம், வா. பாரதி நில்லு.
வேண்டாம் ஆதி ஆதி வேண்டாம் விடுங்க. பண்ண மாட்டேன். ஆதி எங்க அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க முதல்ல இங்க இருந்து போலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்களை காணும் தேடிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். போகாதீங்க, சொன்ன கேளுங்க, கெஞ்சி கேக்குறேன். பாரதி, கார்ல இருங்க, வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல ஆதி பரவாயில்ல, நான் இங்கே ஏதாச்சும் ஆட்டோ இல்ல கேப் ஏதாவது பாத்துக்கிறேன். நான் வரேன் ஆதி. ஆதி, என்னடாச்சு? அப்புறம் சொல்றேன். பாரதி தனியா போயிட்டு இருக்காங்க, அவங்க பத்திரமா போறாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? கொஞ்சம் பாரதி, கொஞ்சம் நில்லுமா. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? ஏமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஏய், அதான் அம்மா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படியே பதில் பேசாம மரம் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து சைட்ல ஒரு சின்ன பிரச்சனை. எம்டி என்ன உடனே நேர்ல போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. அதான் அத்தை, நான் போய் திரும்பி வரும்போது டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் ஆபீஸ்ல ஆம்பளைங்க யாருமே இல்லையா? இந்த இருட்டு நேரத்துல பொம்பளைங்க தான் சைட்டுக்கு போய் பார்க்கணுமா என்ன? அப்படி என்னதான் ஆபீஸோ அது? இல்ல தனு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ். ஓ, அதனால்தான் என்னையே போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, இது நடக்கிறது 2வது தடவை.
எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஏண்டா துரை, இப்ப நீதான் கை நிறைய சம்பாதிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப வேலைக்கு போயிட்டு? இனிமேல் அவன் ஒண்ணு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வீட்டோடயே இருக்க சொல்லு, அதுவே போதும். ஏங்கா, வேலைக்கு போனா ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கிறது தான். அதுக்குன்னு வேலைக்கே போக வேண்டாம்னு சொன்னா எனக்கா அது? ஆமா, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. ஏங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்திருந்தா என்னங்க அர்த்தம்? பாரதி வேலைக்கு போகட்டும்னு சிபாரிசு பண்ணது நீங்க தானே? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. நேரங்கிட்ட நேரத்துல வருது, நல்லாவா இருக்கு இதெல்லாம்? அக்கம் பக்கத்துல பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? ஆமாமா, தனம் சொல்றதும் சரிதானே. இப்ப வெளிய நிலைமை சரியில்லை. எங்க பார்த்தாலும் பொண்ணை கடத்துறது, செயினா இருக்கிறது, ரேப் கேஸ்னு ஒரு நாளைக்கு ஏன் ஸ்டேஷனுக்கே 10 கேஸ் வருது. இந்த ஆபீஸ் வேலையில, அக்கவுண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் குளறுபடி நடந்திருக்கு. அது கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. நீங்கெல்லாம் பெரிய மனுஷனாயா? வேணாண்டா, என்ன விட வயசுல மூத்தவரா இருக்கீங்க, அறிவில்ல? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு மரம் மாறி நிக்கிறீங்க. மனுஷ ஜென்ம தானே நீங்களாம். எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு உங்க 2 பேரையும். அதி இல்ல, இவங்க கிட்ட நாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? போலீஸ் கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சாதான் இவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடு சார். பிளீஸ் சார். சார், அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா என் குடும்பமே தற்கொலைதான் சார் பண்ணிக்கும். ஏன் சார், தப்பு பண்ண திட்டம் போட்டப்ப அந்த குடும்பம் ஞாபகத்துக்கு வரலையா? ஒருவேளை சரியான நேரத்துல நாங்க வராம இருந்திருந்தோம், நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு காலையில மொத்த ஆபீஸும் பாரதிய பாத்திருக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க எடுக்க போற முடிவு தானே அவங்களும் எடுத்திருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவங்கள நம்ப யாரும் இல்லையா? எப்படி சார், நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. எங்க எல்லாரும் இப்படியே விட்டா திருந்த மாட்டாங்க. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியட்டும். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சத்தியமா இனிமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். பிளீஸ் சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். பிளீஸ் சார், விட்டுருங்க சார். எழுதுறே, காலெல்லாம் போய் விட்டு சார். பிளீஸ் சார், பண்ண மாட்டேன் சார். சார், என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாழ்க்கையை முடிஞ்சிடும் சார். பிளீஸ் சார். அடரே, இந்த அளவுக்கு யோசிச்சு வியாக்கியானமா பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறப்ப இது தோணல? சார் சார், ஏதோ முட்டாள்தனமா ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். பிளீஸ் சார். பாரதி மேடம், என்னையும் மன்னிச்சு விட்டுருங்க மேடம். பிளீஸ் மேடம், கெஞ்சி கேக்குறேன். ரவி, மன்னிச்சு விட்டுருங்க மேடம். முதல்ல எழுந்துரு. யோசிக்காம கோவத்துல எடுக்கிற முடிவு கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி. அது ஒரு நாள் நம்மளையே காவு வாங்கிடும். சார், இவரையும் மன்னிச்சு விட்டுறலாம் சார். சரி பாரதி, நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். ரவி, நீ சட்டத்தோட தண்டனையில இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா மனசாட்சி படி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல? ஒன்னும் புரியல?
இன்னிலிருந்து யூ ஆர் depromoted as an office boy. சார் இந்த பார், நீ என்ன சொன்னாலும் 3 மாசத்துக்கு நீ ஆபீஸ் பாய் தான். இங்க நடந்த எந்த விஷயமோ அப்புறம் பாரதி கிட்ட நீ அத்துமீறினதும் இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? புரிஞ்சிச்சு சார். சாரி சார். தியாதி, என்னடா பாரதி ஏதாவது கண்டிப்பாங்கன்னு பார்த்தா மன்னிச்சு விட்டாங்க. ஆதி, வண்டி எப்படி செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்ன ஆதி, இந்த மாதிரி வண்டி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? எங்கங்க, நமக்கெல்லாம் அந்த லக்கே இல்ல. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த மாசம் இஎம்ஐல ஒரு வண்டி வாங்கி போட்டுருங்க. பார்க்கலாம். ஆசைப்பட்டுட்டீங்க, அப்படியே நீங்க ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. இல்லங்க, புது வண்டி அவங்களே ஃபர்ஸ்ட் ஓட்டட்டும், அதான் கரெக்டா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். பாரதி, நீ வண்டி எடு. பார்த்து ஓட்டுங்க பாரதி. ஓகே ஆதி, பாய். பாய். என்ன பாரதி, சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கூட கொடுக்காம வண்டி வாங்கிட்டு வந்துட்ட போல. பாரதி, வண்டி நல்லா இருக்குடி, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத்தை, நான் இத காசு கொடுத்து வாங்கல அத்தை. பின்ன கடைக்காரன் உன்னை கூப்பிட்டு சும்மா கொடுத்தானா? சும்மா தான் கொடுத்தாங்க. என்ன பாரதி சொல்ற? ஆமா அத்தை, நம்ம அன்னைக்கு வீட்டுக்கு பொருள்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம்ல, அதுல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கூப்பன் கொடுத்து லக்கி டிரா வச்சிருந்தாங்கல்ல அத்தை, அதுல என் பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா இந்த வண்டி கிடைச்சிருக்கு. நிஜமா பாரதி சொல்ற? ஆமா அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கிறப்போ போன் பண்ணி சொன்னாங்க. முதல்ல என்னாலயும் நம்ப முடியல. நேர்ல போனதும் வண்டி சாவிய கையில கொடுத்துட்டாங்க. அதான் புது வண்டியை நேரா கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாத்த. என்னமோ பாரதி, நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போக முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்ப ரொம்ப நல்லதா போச்சு. வேலைக்கு போறதுக்கு சிரமமா இருக்குமேன்னு நானே வண்டி எடுத்து கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாரதியோட அதிர்ஷ்டம் தானாவே அமைஞ்சிருச்சு. ஏண்டா தோர, என் பேரையும் எழுதி போட்டிருந்தா எனக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கும்ல. அந்த கடங்காரன் இவளுக்கு மட்டும் வண்டியை கொடுத்திருக்கான். எழுதி போட்டிருந்தா மட்டும் அப்படியே கிடைச்சிருமா? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்க்கா. அக்கா, நீயே பாரு, பாரதின்னு பேரு வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்ச, அது ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பாரதி பேர்ல பில்ல போட சொன்ன, அத வாங்கின காசுக்கு மேல 2 மடங்கா திருப்பி வந்துருச்சு. உன் பேரை எழுதி போட்டிருந்தா சோப்பு டப்பா கூட கிடைச்சிருக்காது. பேராசைப்படுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. கிடைச்ச கேப்ல இது பேசுற பேச்ச பாரு. ஏய் சும்மா ரெடி, அவ சரியா தானே சொல்றா. மரகதம், வண்டி எடுத்ததெல்லாம் இருக்கட்டும், வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுக்க சொல்லு. என்னங்க, நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறதுக்கு கூடவா லைசன்ஸ் எடுக்கணும்? பார், உன் வீட்டுக்குள்ளே ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. ரோட்ல ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஒரு நிமிஷம், நானே கெஸ் பண்ணி சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். மேஜிக். ஓகே,
எஸ், உங்களுக்கு புது ஸ்கூட்டர் கிஃப்டா கிடைச்சிருக்கு. அதானே? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மேஜிக். எப்படி எப்படி ஃப்ரெண்ட், உங்களுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது, எனக்கும் அந்த மேஜிக் சொல்லி தாங்களே ப்ளீஸ் ஃப்ரெண்ட். கோவில்ல வச்சு வண்டியை பார்த்துட்டு மேஜிக் சின்ன பொண்ண நல்லா ஏமாத்துறாரு. அதுக்கு என்ன ஃப்ரெண்ட், கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டா போச்சு. ஆமா, புது ஸ்கூட்டர் கிஃப்டா கிடைச்சதுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா? நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றப்போ உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். வாவ், ஓகே, டன். ஓகே ஃப்ரெண்ட், குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை பை, குட் நைட். இன்னாங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? போய் தூங்குங்க. காலையில எனக்கு ஸ்கூல் இருக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகாது ஆதி, நீங்க கவலைப்படாதீங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் பாரதி, நான் கிளம்புறேன். சரி. பார்வதி, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை இழுத்து பிடிச்சி முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அக்காக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆமாங்க, காலையில எந்திரிச்சோமா, காப்பியை குடிச்சோமா, டிவியை பார்த்தோமான்னு இல்லாம என்ன விரத வேண்டி கிடக்க. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தானே தேவையில்லாத வேலை. பைத்தியக்காரி, எதையாச்சும் உளறிட்டு இருக்காத. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னப்பா சந்தேகம்? அக்கா தானா விழுந்தாங்களா இல்ல இந்த காக்கா முக்கா ஏதாவது பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. யோசிக்க வேண்டிய விஷயம்தான்ப்பா. அங்க பாருங்க, எப்படி திருட்டு மொழி முழிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. பவானி, அங்க எப்படி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க பாரு. எப்படியாவது அண்ணிய வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தான், ஆனா இப்ப மாட்டிக்கிட்டான். பாத்தியா? அவ்வளவு ஈஸியா நடந்துருமா என்ன? அவன் என்ன வேணா திட்டம் போடட்டும். இந்த பவானிய மீறி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்ப? அம்மா, என் ஃப்ரெண்டு பாவம்ல, அவருக்கு அம்மா மட்டும் தானே இருக்காங்க. இப்ப அவங்களும் அவரை விட்டுட்டு போயிட்டா என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம்மா. எனக்காச்சு நீங்க இருக்கீங்க. இப்ப அவருக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானம்மா. சரிடா, இப்ப அதுக்கு என்ன பண்றது? என் ஃப்ரெண்ட் அம்மாக்கு இனிமே எதுவுமே ஆக கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாமா. நமக்கு நல்லது பண்ணவங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ
அவங்கள நாம கைவிடக் கூடாதுன்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாருல்லம்மா. என் ஃப்ரெண்டு நமக்காக எவ்வளோ பண்ணிருக்காரு. இப்ப என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு முடியாதப்போ நாம வேண்டிக்கலாமா? ஆதியோட அம்மா சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வரணும். இழப்போட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு இருக்கிற ஒரே ஆதரவையும் அவரை விட்டு பிரிச்சிடாத சாமி, அப்புறம் அவர் அனாதை ஆயிடுவாரு. சிஸ்டர் சார், அம்மா இப்போ கண் முழிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் பயப்பட தேவையில்ல. சிஸ்டர் நான் போய் இப்ப அம்மாவை பார்க்கலாமா? போலாம். நீங்க மட்டும் போய் பாருங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நான் போய் பாருங்க மாப்ள. அம்மா அம்மா அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா எப்படி பயந்துட்டாங்கன்னு தெரியுமா? நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். உங்க மம்மிக்கு சரியாவணும்னு எங்க அம்மா வேண்டிக்கிட்டு 101 விளக்கு போட்டாங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் சும்மா சொல்லக்கூடாது. ப்ராமிஸா? நான் வீடியோ எடுத்த அந்த வீடியோவை அனுப்புறேன் பாருங்க. இருங்க அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். உங்களோட வேண்டுதலால தான் அம்மா சரியாயிட்டாங்க. சும்மா எனக்காக சொல்லாதீங்க ஃப்ரெண்ட். அட நிஜமா தான் சொல்றேன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் நீங்க இல்லாம நல்லாவே இல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப போர் அடிக்குது. நீங்க எப்ப வருவீங்க? அம்மா வீட்டுக்கு போனதும் சீக்கிரமே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட். மம்மிய பத்திரமா பாத்துக்கோங்க. I miss you friend. I miss you too da chellam. I love you. Good night friend. Good night. நான் வெச்சிடுறேன். எந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதை ஏன் வாயாலே நடத்தி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆதி, என் மனசுல இருக்கிற கடைசி ஆசையை உங்ககிட்ட நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறமா உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுப்பா. அம்மா அம்மா அம்மா, எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னாச்சு பாரதி? கைய வெடிக்கிட்டியா? என்ன என்ன ஆச்சு? அத்தை, பல்லி விழுந்துருச்சு அத்தை. பல்லி விழுந்துருச்சா? அட கடவுளே, எந்த இடத்துல விழுந்துச்சு? நெத்தியில. நெத்தியிலையா? பல்லி ஒவ்வொரு இடத்துல விழுந்தா ஒவ்வொரு பலன்னு சொல்லுவாங்க. இரு, நான் போய் பஞ்சாங்க எடுத்துட்டு வந்து பாத்துறேன். ப்ராமிஸ் பண்ணு.
பாரதி எந்த பக்கம் சொன்ன? இங்கே அத்தை. வலது பக்கம். ஏய், நல்லதாண்டி நடக்கும். வலது பக்கம்னா லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லியிருக்கு. நல்லது நடக்குமா? இதுல அப்படியே சொல்லியிருக்கு பாத்தியா? வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப நல்ல வேலை கிடைச்சிடுச்சுல்ல. இப்பதான் நம்ம துரை பையனும் புத்தி வந்து திருந்தி இருக்கான். வாசு போய் காரியம் நடந்த இந்த வீட்டுல திரும்பவும் இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது. அப்புறம் என்னக்கா, மாப்பிள்ளையே சம்மதம் சொல்லிட்டாரு. அடுத்து வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். ஏன் அது அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் 2-3 நாள் இருந்து அம்மாவை பாத்துக்க வேண்டியதானே? இல்லங்க, டாக்டர் இப்ப நார்மலா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க பக்கத்துல பாத்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? பாரதி, இனிமே இந்த கவலையெல்லாம் தேவையில்லை. அம்மாவை பாத்துக்க பெர்மனண்டா ஆள் வர போறாங்க. என்னது, நர்சிங் ஏதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களா? அப்படியே ஆதி? சேச்சே, அதெல்லாம் இல்ல. அப்ப இல்லனா வேற யார் வருவாங்க? ஆதிக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்லன்னு சொல்லிருக்காரே. ஆள் வர போறாங்கன்னா கூட பிறந்தவங்க தான் வரணும்னு அவசியம் இல்ல. கூட வாழ போறவங்க கூட வரலாம்ல. ஹலோ எவ்ரிவன், நம்ம ஆதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆதிய கூடி சீக்கிரம் ஒரு புது மாப்பிள்ளைய பார்க்க போறோம். கங்க்ராட்ஸ் ஆதி. Thank you, Bharati. Your wishes mean a lot. டேய், இப்ப எனக்கு கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா? எதுக்கு வந்தது வராதுமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க? அவங்க என் அம்மாவை பத்தி தானே கேட்டுட்டு இருந்தாங்க. யாரு? அது எல்லாரும் தான். டேய், நான் ஊருக்கு என் அம்மாவை பார்க்க போறேன் தானே சொல்லிட்டு போயிருந்தேன். டேய், ஐயா, இரட உங்ககிட்ட வம்பா இருக்கு. டேய் மச்சான், உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது ரொம்ப நல்ல விஷயம் தானே? அதுவும் தெரிஞ்சா எல்லாரும் இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல? ஏய், அது தெரியறப்ப தானா தெரிஞ்சிட்டு போட்டோம். நீ எதுக்குடா சொன்ன? டேய் மச்சான், இப்போ உனக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரச்சனையா இல்ல பாரதிக்கு தெரிஞ்சதுதான் பிரச்சனையா?
இல்லடா, நான் அதுக்காக சொல்லல. டேய் 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 நிறுத்துடா. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ அம்மா கிட்ட வர வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணல. அதுல இருந்து நீ நீயாவே இல்ல மச்சான். ஆதி, இப்போ உன் மனசு ரெண்டு விதமா இருக்குடா. ஒரு மனசு சரிதான சமாதானம் சொன்னாலும் இன்னொரு மனசு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க தான் பாக்குது. எப்பராதி, தயவு செஞ்சு நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை வரலாம். ஆனா ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டோன்னு வையேன், அதுல இருந்து மாறக்கூடாது மச்சான். டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லடா. ஆனா என்ன ஆனா? என்னடா ஆனா? டேய் ஆதி, இங்க பாரு. நான் உன்னையும் பாரதியும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த விஷயம் இப்ப பாரதிக்கும் தெரியாது சரிதான் நினைச்சுதான் நான் சொன்னேன். இத பாரு, அதுதான் இப்ப எல்லாருக்குமே நல்லது. முக்கியமா உனக்கு நல்லது. நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கேஷவ், எனக்கு சத்தியமா தெரியலடா. நான் பாரதிய பார்த்தா, பாரதி என் பக்கத்துல இருந்தா யாரோ எனக்கு நெருக்கமானவங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. கேஷவ், இது ஒன்னும் முதல் தடவை ஆகல. நான் பாரதி எப்ப முதல் தடவை பார்த்தேனோ அப்போல இருந்து எனக்கு அப்படித்தான்டா ஃபீல் ஆகுது. மச்சான், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடா. இத பாரு, உன் குடும்ப சூழ்நிலையும் சரி, அவளோட குடும்ப சூழ்நிலையும் சரி, ரெண்டும் வேற வேறடா. இங்க பாரு, இப்போ உன் கல்யாணம் நடக்கிறதா உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. கேஷவ், அவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்றியே தவிர எனக்கு நல்லதான்னு யோசிச்சு பாத்தியாடா? நாளைக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. நீ என்ன விடு, அட்லீஸ்ட் ஸ்வேதா வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும்ல. அம்மா வந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நீங்க இங்கதான் இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல ஃப்ரெண்ட், நாம கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அம்மா என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். இல்ல ஃப்ரெண்ட், வேண்டாம். அம்மா பாவம் இல்ல, அவங்க எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போயிடுவாங்க ஃப்ரெண்ட். சோ ப்ளீஸ் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், போய் கூப்பிடுங்க. அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க. ஓகே. ஃப்ரெண்ட், ஹலோ, சொல்லுங்க ஆதி. சொல்லுங்க ஆதி இல்ல, சொல்லுங்க தமிழ். ஏய் வாயாடி, நீ என்ன அவர் போன்ல பேசிட்டு இருக்க? நான் உன்னை இங்க காணோம் ஸ்கூல் கிட்ட தேடிட்டு இருக்கேன். அம்மா, உங்களுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, அதனாலதான் அவரு கூட கிளம்பி வந்துட்டேன். ஏண்டி, அப்படி போறேன்னா போறேன்னு போன் பண்ணி சொல்ல மாட்டியா? நான் உன்னை காணோம் நீங்க பதறிட்டு இருக்க. நாங்க உங்க முன்னாடி தான் இருக்கோம், நீங்க தான் பதட்டத்துல பார்க்கல. இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா. ஏய், எங்கடி இருக்க? ஹாய். இரு வரேன். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. என்னம்மா, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா உங்க அத்தை சொன்னாங்க? ஆமாங்க, இப்பதான் கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. தமிழ், அம்மா
அம்மா பேக் கொண்டு போய் உள்ள வச்சிரு, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிம்மா. ரத்னா, நாங்க சொன்னதை நல்ல யோசனை பண்ணி பாரு. ஒரு கெட்டது நடந்த வீட்ல சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. மாமா, அவங்க சொல்றதும் சரிதானே. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை தள்ளி போட்டுட்டே போக முடியும்? ரத்னா, துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதானே. இப்படியே காலம் கடத்திக்கிட்டே போனா நல்லாவா இருக்கு? ஏப்பா, இப்படி ஒரு வயசு பிள்ளையும் இந்த ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஊருக்காரங்க நாளைக்கு ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா? ஒண்ணு சட்டை போட்டுன்னு தேதியை குறிச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், இல்ல அன்னைக்கே காரியம் முடிச்ச கையோட அந்த புள்ளைய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாம இப்படி இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? இதுக்கு மேல அவன் என்னங்க பண்ணுவான்? ஏங்க சொல்லுங்க. மாமா, இதுக்கு மேலயும் யோசிக்க வேண்டாம்னு தோணுது. ஸ்டேஷன்ல கூட துரைய இப்பெல்லாம் கடை பக்கம் பாக்குறதே இல்லைன்னு சொல்றாங்க. அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு தொழிலும் பண்ணிட்டு ஓரளவுக்கு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல எதுக்கு மாமா யோசிக்கிறீங்க? தைரியமா சம்மதம் சொல்லுங்க. துரைக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். திருட்டு பயலுக்கு போலீஸா நீங்களே இருந்துகிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? சரி, வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதை என்கிட்ட சொல்றீங்க, அவ்வளவுதானே? ஆமாப்பா, எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். இப்போ நீங்க தான் சொல்லணும். சரி, ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு பக்கமா நிக்கிறீங்க. இதுக்கு மேல இதுல கருத்து சொல்றதுக்கு நான் யாரு? எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்புறம் என்னப்பா, ரத்னா சரின்னு சொல்லிட்டாப்ல, உடனே தேதியை குறிச்சு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானே? இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். பெருசா தடப்படலாம் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம். சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தா போதும். அது எப்படியோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மரகதம், அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாமா. அடுத்த மாசமே ஏதாவது நல்ல நாள் இருந்தா தேதியை குறிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஐயா, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தேதியை குறிச்சு கொடுங்க, அப்பதானே அதுக்கேத்த மாதிரி வேலையை பார்க்க முடியும். அதெல்லாம் சரி, தேதியை குறிக்கிறதுக்கு முன்னாடி பாரதி கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? அவகிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நம்ம சொல்ற தேதியில தாலியை கட்டிட வேண்டியதான். என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும்லாமா? இங்க பாருமா பாரதி, கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே? வா பாரதி. என்னம்மா இதெல்லாம்? அப்பா கிட்ட கேளு. அப்பா, வாமா பாரதி. என்னப்பா இதெல்லாம்? நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா பாரதி, இனிமே நம்ம வீட்ல விசேஷம்தான். பாரதி, 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சமையல்காரண்டியை நான் பிடிக்க போறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா பாரதி, முன்னாடி சமையல் வேலையில மொத்தமா நஷ்டமாகி இனிமே இந்த தொழிலே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். சித்தால் வேலைக்கு போனா கூட பரவாயில்ல,
இனி சமையல் கரண்டி பிடிக்கிற வேலை மட்டும் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி பாரு, மறுபடியும் என்ன அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அப்பா, இப்பதான் உங்க முகத்துல இந்த பழைய சிரிப்பையே பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அங்க வச்சிருங்க. ஆமாப்பா, என்ன ஏதாவது விசேஷ ஆர்டர் வந்திருக்கா? அப்பா, ஏதோ ஒரு விசேஷத்துக்காக பெருசா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ ஏதாவது நஷ்டம் ஆயிடுமோன்னு கவலையா இருக்கு. இது விசேஷத்துக்கு இல்லம்மா, ஒரு ஆபீஸ் கேண்டீன்ல ரெகுலரா டிஃபன் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்பா, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஆனா எப்படி திடீர்னு ஆர்டர் கிடைச்சதுன்னு கேக்குறியா? உன்னாலதாம்மா கிடைச்சது. என்னாலயா? என்னப்பா சொல்றீங்க? நீயேதாம்மா, உன்னாலதாம்மா இதெல்லாம் நடந்துச்சு. அப்பா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்கப்பா. பாரதி, அங்க பாரு. தம்பி, சரி பேசிட்டே இருந்தா எப்படி? நல்ல நேரம் போறதுக்குள்ள பூஜை போட்டுடலாம் வாங்க. போ பாரதி. தம்பி, இந்தாங்க விளக்கேத்துங்க. அம்மா, நான் எதுக்குமா? பெரியவங்க நீங்க விளக்கேத்துறதுதான் சரியா இருக்கும். இல்ல தம்பி, இன்னைக்கு இந்த வீட்ல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நீங்க தான் காரணம். வாங்க தம்பி, நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். விளக்கேத்துங்க. அம்மா, நீங்க ஏத்துங்க. சார், நீங்களும். பாரதி, நீங்க வாங்க. இல்ல வேண்டாம் ஆதி. நான் எதுக்கு? என்னோட துரதிருஷ்டம் இதுல எதுவும் தப்பா நடந்துட வேண்டாம். இதுவாவது அப்பாக்கு சரியா அமையணும். ஹலோ, இங்க யாருங்க உங்களை அன்லக்கின்னு சொன்னது? இப்ப நடந்ததுக்கு காரணம் நீங்க தான். இல்ல பரவாயில்ல ஆதி. அட, நீங்க ஏன் பாரதி உங்களை நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்க? அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதை அப்படியே நம்பிடுவீங்களா? அப்படின்னா இவ்வளவு நாளா ஒரு ப்ராஜெக்ட் கூட கிடைக்காத நம்ம ஆபீஸ்க்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய ஆர்டர்ஸே கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்க லக்கி தானே? வாங்க பாரதி. பாரதி, ப்ளீஸ் வாங்க. ஆதி, வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? ஏங்க, என்னாச்சு? நீங்க நிறுத்துங்களேன். நிறுத்துங்க. ஓகே ஓகே, நிறுத்துறேன். நிறுத்திட்டேன். இப்ப சொல்லுங்க. நான் கிளம்புறேன் ஆதி. ஹலோ பாரதி, நானும் ஆபீஸ் தாங்க போறேன். 2 பேரும் சேர்ந்தே போயிடலாமே. இல்லங்க, இப்ப நான் உங்க கூட வந்தா உங்க முகத்தை பார்த்தா இன்னும் உடைஞ்சு போயிடுவேன். நீங்க போங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். பாரதி, பாரதி.